நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். பகவத் தர்மத்திற்கு வந்த பிறகு நான் மிகப்பெரிய உள் மாற்றத்தை அனுபவித்து வருகிறேன். முன்பு வலிகள் மாதக்கணக்கில் மற்றும் வருடக்கணக்கில் என்னுள் தங்கியிருந்தன. பல்வேறு செயல்முறைகள் மற்றும் மாநாடுகளில் தொடர்ந்து கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ அம்மா பகவான் என்னை வடிவமைத்துள்ளார். இப்போது நினைவுகள் மட்டுமே உள்ளன, அடிப்படை வலி எதுவும் இல்லை. ஒரு சாட்சி உணர்விலிருந்து வலிகளை என்னால் பார்க்க முடிகிறது, மேலும் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னேற முடிகிறது. மனக்காயங்கள் எந்த வடுவையும் விட்டு வைக்காமல் வந்து செல்கின்றன. எனவே வலிகள் இப்போது என் மனம், உடல் அல்லது ஆரோக்கியத்தை பாதிப்பதில்லை. வாழ்க்கை சூழ்நிலைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒவ்வொரு சவாலான சூழ்நிலையிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள என் தெய்வீக பெற்றோர் என் கருத்தை மாற்றியுள்ளனர். நான் பாடங்களை கற்றுக்கொண்டவுடன் அவர்களின் தெய்வீக இருப்பு அத்தகைய சூழ்நிலைகளிலிருந்து வலியை துடைக்கிறது. அவை பிரச்சினைகளின் தீவிரத்தை குறைக்கின்றன அல்லது சவால்களை ஏற்றுக்கொள்ள, எதிர்கொள்ள மற்றும் கற்றுக்கொள்ள என் கருத்தை நேர்மறையாக மாற்றுகின்றன. எதிர்காலத்தைப் பற்றி எந்த பயமும் இல்லை. இன்றைய வேலைகளில், அது சேவையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, என் குழந்தைகளை பராமரிப்பதாக இருந்தாலும் சரி, நிகழ்காலத்தில் வாழவும் அதில் ஈடுபடவும் முடிகிறது. எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும்போது அந்த நேரங்களையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, இதுவும் கடந்து போகும் என்ற வலுவான நம்பிக்கையுடன். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும், சாதாரண அன்றாட வழக்கங்களுக்கும் கூட நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். தீர்ப்புகள் கணிசமாக குறைந்துவிட்டன. மற்றவர்களின் துன்பங்களை கேட்கும்போது பிரார்த்தனைகள் தானாகவே இதயத்திலிருந்து எழுகின்றன. வாழ்க்கை தானாகவே நிகழ்கிறது என்பதையும், வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் தெய்வீகமானது, தூய்மையானது மற்றும் புனிதமானது என்பதையும் என்னால் காண முடிகிறது. ஸ்ரீ அம்மா பகவானின் எல்லையற்ற அருளை நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து போதனைகள், செயல்முறைகள், தினசரி மாநாடுகள் மூலம் நமக்கு அருள் புரிந்ததற்காக நான் அவர்களுக்கு அளவில்லா நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நாக காயத்ரி ஜி, ஆண்டிப்பட்டி, தமிழ்நாடு.